ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் கன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ரிவ்யூவும் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபெல் என்ற கம்பெனிலேருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 months வாரண்டி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பிராண்ட், என்ன எவ்வளோ வெயிட் எல்லாமே கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருக்காங்க QR கோட பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டு, மாடல் நம்பர், பாக்ஸ் சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேம் சைடும் அதே இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு ஆர்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் பிரித்து காட்டுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் எக்ஸ்ட்ரா பாக்ஸில் தரல. ஓப்பன் பண்ணி உள்ள என்ன பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாக்ஸை பிரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின், அது கூட வந்து அட்டாச்மெண்ட், அப்புறமா வந்து யூஸ் மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க பிரிச்சு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஹீட் கன், யூசர் மேனுவல், அப்புறமா பார்த்தீங்கன்னா கூட வந்து அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாங்க ஒன்று எப்படி இருக்குது, என்னென்ன பர்பஸாக யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு பார்க்கலாம். இது வந்து கஸ்டமர் கேர், யூசர் மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க ஒன்று படித்து பார்த்து என்ன இருக்குன்னு எல்லாம் பார்த்துடலாம். கஸ்டமர் தனி யூசர் மேனுவல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் பேஜில் ஐபெல் கொடுத்துருக்க ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ராப்ளம், எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல, இதை பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன மோட் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச்மெண்ட்ஸை பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று எதாவது சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியல, யூடியூப்பில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் தெரிகிறதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் பிரிக்கிறது வந்து இது கொடுத்துருக்காங்க. ஹீட் கன் வச்சு பிரிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ரிங் ஒர்க்கில் பண்ணுறவங்க ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட குளிச்சு தரத்து வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பிரிக்கிறது தான் நினைக்கிறேன். நான் வந்து ஸ்டிக்கர் பிரிக்கிறது யூஸ் பண்ணி பார்த்தேன். டேப்பு ஸ்டிக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா PVC பைப்பு இல்லை பிளாஸ்டிக் ஏதாவது உருக்கி வேலை செய்யும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. இதோட மெட்டல் குவாலிட்டி எல்லாமே சில்வர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ண வரைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட லுக், ஐபெல் முன்னாடி போட்டு கொடுத்துருக்காங்க. ஹீட் கன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல், எவ்வளோ கரண்ட் வந்து எடுத்துக்கும், என்ன வாட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள யூஸ் பண்ணலாம் பண்ண வேணாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் சில்வரில் கொடுத்துருக்காங்க. 2 மோடு இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்ட். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு. ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இது ஒயரோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 6 feet தந்திருக்காங்க, 6 அடி தந்திருக்காங்க. நான் அளந்து பார்த்தேன், 6 அடி கொஞ்சம் அதிகமாக இருக்கோட தான் 6 அடி கொடுத்துருக்காங்க. ஒயர் குவாலிட்டி இன்னும் ஓகே தான், சூப்பர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒயர் 2 pin ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க நினைக்கிறேன். இந்த மிஷின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஏன்னா மாட்டி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி லப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மாட்டி வச்சுக்கிற மாதிரி 2 மோட் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் சொல்லிட்டு 2 மோட் கொடுத்துருக்காங்கன்னு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 230 வோல்டேஜ் 50 Hz கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 350 Celsius வரலாம் போகும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 550 Celsius வரலாம் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாடல் நம்பர், ஏர் ஃப்ளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க மிஷின்லேயே. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது, க்ரிப்பாக இருக்குது. மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், ஹெவியான பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி காட்டுறேன். கரெக்டாக தான் எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, அந்த பிரச்சனை இல்லை. சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து ஒன்று மாட்டி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குவிச்சு தராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பிரிக்கிறதுக்கான ஒன்று தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் தான், நல்லா தான் இருக்குது. சில்வர் மெட்டீரியலாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ண வரல பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரல, நல்லா தான் இருக்குது. நாங்கள் இதை யூஸ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பவர் சப்ளை வந்து சுவிட்ச் பாக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் சப்ளை பாக்ஸ், ஜங்ஷன் பாக்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணும்போது வந்து 20 செகண்ட் 30 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துடுது. ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுது, இல்லை ஒரு ஸ்பார்க் ஏற்படுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா
ஹெவி ஒயருள்ள ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நார்மல் ஜங்ஷன் பாக்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து டேரெக்ட் பவர் ஸ்விட்ச் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து 2000 வாட்ஸ்ன்றதுனால அதிக பவர் கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம வந்து சின்ன ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. சவுண்ட் வந்து எப்படி இருக்குது என்ன பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வேலை செய்யுது. 2வது மோட்ல வந்து ரொம்ப ஆர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பறந்தது. நான் ஃபஸ்ட் மோட்லேயே வச்சு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மோட் தான் வச்சுருக்கேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது. பேப்பர் வந்து எப்படி மெல்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் பேப்பர் வந்து நல்லா மெல்ட் ஆகுது. 2வது மோடில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வச்சு காட்ட முடியல. நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கையில் வீடியோ ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கேம் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால என்னால் முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிற ஸ்டூடியோ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது அதான் நார்மல் ஜங்ஷன் பாக்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா அதிலே 2-3 டைம் போட்டு பார்த்தேன். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து மெயின் பவர் பாக்ஸில் வந்து போடுறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹீட் இருக்குது. 2வது மோடில் எவ்வளோ இருக்குன்ட்டு 2வது மோடில் போட வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பறக்குது. அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட் மோடில் வச்சு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வாங்கிட்டு வந்து போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸ் அதிக பவர் கொடுத்துருவாங்க. அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. ஏர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் மோடில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். அதுதான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் ஜங்ஷன் பாக்ஸில் இது யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் வந்து எப்படி சொல்லிடுறேன். போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸில் வீணாக போயிடும். நீங்கள் ஃப்ளிப் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஒயரில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்டிங் ஆகும். நீங்கள் ஐபி வந்து திரும்பிங்களா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக பவர் 2000 வாட்ஸ் கூட நான் வந்து 2000 வாட்ஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப பவர். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போட்டு ஆன் பண்ணுறது பார்த்திங்கன்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிங்கி ஆகிற மாதிரி இருக்குது. ஃபீல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஆன் பண்ணிட்டு திரும்ப ஆஃப் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ் ரொம்பவே நேரம் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாகவே அப்படியே தான் இருக்குது. கை அந்த பாவம் பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 5-6 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினப்போ யூஸ் பண்ணல. 6 months 7 months ஆகும் நினைக்கிறேன் நான் வாங்கி. இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ இல்லை 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன். வெயிட் அதிகமாக தான் இருக்குது. இதை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 வருது. மோர் டீட்டெயில்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்